மாண்புமிகு முதல்வர் வந்து அதை விட சிறப்பானவர். அவர் டெபுட்டி சிஎம் வந்து ரொம்ப மிக சிறப்பானவர். அவர் கொஞ்சம் வெக்கப்படுவார், ஆனால் வந்து நீங்கள் இப்போ பழகிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெக்கப்படுவார். இப்போ வந்து நிறைய பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. எல்லாருமே வந்து அரசியலில் வந்து உடனே நல்லா தான் பேசுவாங்க. மேடைன்னு ஒன்று கிடைக்கிது இல்லையா, அப்போ வந்து உங்களெல்லாம் பார்த்த உடனே பேசணும்னு தோணும். அவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கலன்னா தூக்கம் வராது. என்ன திவ்யா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் அவ்வளோ இதுவாக அன்றைக்கி எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பார், அவர் முகத்தில் களைப்பே தெரியல அப்படின்னு. அவர் எந்த பார்லருக்கும் போகிறதில்ல, ஆனால் அவர் முகத்தில் வந்து துளியளவும் வந்து டயர்ட்னஸ் பார்க்க முடியாது. அவ்வளோ சுறுசுறுப்பாக தான் இருப்பார் எப்போவுமே. ஏன்னா நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எப்போவுமே வந்து ஒரு சிந்தனையோடு ஏதோ செய்யணுன்ற யோசனையோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்கள் மேயரை வந்து சூப்பராக க்ரூம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக க்ரூம் பண்ணியிருக்காரு. கரெக்டாக ரொம்ப, அதாவது அருமையாக. இப்போ அவங்களே வந்து நல்லா பேசுகிறாங்க. முன்னாடி வந்து எல்லாருமே வந்து ட்ரோலில் இருக்கும்போது யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நிறைய கமெண்ட்ஸ் வருது நம்மளை பற்றின்னு. நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அதை விட நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அதனால் ஏதோ ட்ரோலில் வருது, இது வருது, அது கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யுங்க, அது போதும். நம்ம மற்றவங்கள பற்றி பேச தேவையில்லை. மற்றவங்கள பற்றி பேசாமல் கண்டுக்காமல் விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம செஞ்சாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். நம்ம எங்கேயோ போகிறது தான் மற்றவனுக்கு பொறாமையாக இருக்கும். நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில், ஆனால் எங்கள் அப்பா செஞ்ச போது உனக்கு இது யூஸாக இருக்கும், நீ படிக்கணும், நீ என்ன படிக்கிறியோ படி அப்படின்னு. நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து எஜுகேட்டடாக அந்த காலத்தில் இருந்தேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஐயோ படித்த ரொம்ப ஓவராக படிச்சிருச்சு, இதுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி. நான் வந்து கல்யாணம் பண்ணதே வந்து லேட்டாக தான் கல்யாணம் பண்ணப்போ. அப்போல்லாம் வந்து 17 கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்குவாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணது 22 வயசில் தான். இப்போ நீங்கள் ஒரு 500 ரூபாவோ இல்லை ஒரு 1000 ரூபாயோ சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 500 ரூபாயில் 1000 ரூபா ஒரு வேறு மாதிரி வீட்டு வேலை அந்த மாதிரிலாம் செய்கிறத விட நீங்கள் உங்கள் கையால் அதை சம்பாதிக்கும் போது, அதுவுமே உங்கள் கையால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஒரு டிக்னிட்டியோடு சம்பாதிப்பீங்க, ஒரு கௌரவத்தோடு சம்பாதிக்கும் போது உங்கள் ஃபேமிலிக்குமே பெரிய கௌரவமாக இருக்கும். இந்த வணக்கம்ன்ற ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இது அண்ணன் வீட்டு விழா வாங்கன்னாரு. சரி, அண்ணன் கூப்பிடும்போது நம்ம எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. அண்ணன்றது வந்து இங்கே எல்லாரும் அவரை சேகர் பாபு அண்ணன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். ஸோ அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க, என்னன்னு சொல்லுங்கன்னோன்னா இந்த மாதிரி பியூட்டிஷியன் விழா இருக்குது, பியூட்டிஷியனுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னாரு. எனக்கு பெருசாக ஒன்றும் வேலைலாம் கிடையாது, இருந்தாலும் உங்களை பார்க்குற சந்தோஷத்தில் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது இவ்வளோ பெரிய விழா வச்சுருக்காரு உங்கள் அனைவருக்கும்னு. நன்றி, விழாவுக்காக நன்றி. இது வந்து நம்ம துணை முதல்வருடைய பிறந்த நாள் விழாவுக்காக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு. அவங்க மேயர் அவர்கள் கூறியது போல் அவர் என்றும் உடல் நலத்துடன் நீண்ட காலம் நிறைய சேவைகள் செய்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நீடித்த ஆயுளோடு நல்ல சுகத்தோடு வாழ்கிறதுக்கு வேண்டிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறாரு இல்லையா, அதனால் வேண்டிக்கங்க இந்த 2 விஷயம். அப்புறம் இங்கே நிறைய பேர் போட்டிருக்கு. இங்கே வந்து எனக்கு வந்து திவ்யா சத்யராஜ் வந்து ரொம்ப நெடுநாளைய பழக்கம். அவங்கள பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்லா பேசுகிறாங்க, உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க, அருமையான பேச்சாளர். அவங்க மேடம் பிரியா ராஜன் மேயர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அவர்கள் கூறியது போல் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து கல்வி எவ்வளோ முக்கியன்றத அவங்க இப்போ நான் செய்கிறது அத்தனையுமே எங்கள் அப்பா எனக்கு செஞ்சார். நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில்
ஆனால் எங்கள் அப்பா செஞ்ச போது உனக்கு இது யூஸாக இருக்கும், நீ படிக்கணும், நீ என்ன படிக்கிறியோ படி அப்படின்னு. நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து எஜுகேட்டடாக அந்த காலத்தில் இருந்தேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஐயோ படித்த ரொம்ப ஓவராக படிச்சிருச்சு, இதுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து கல்யாணம் பண்ணதே வந்து லேட்டாக தான் கல்யாணம் பண்ணப்போ. அப்போல்லாம் வந்து 17 கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்குவாங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணது 22 வயசில் தான். அதனால் வந்து நீங்கள் முதல்ல உங்கள் படிப்பெல்லாம் முடிங்க, உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிங்க. இங்கே நிறைய லேடிஸ் வந்திருக்கீங்க, அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருது. அந்த மகிழ்ச்சி வந்து உங்கள் வீட்டில் தொத்திக்கணுன்னா நீங்கள் போய் அவங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி கொடுப்பீங்க? இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் சென்டர் மூலமாக நீங்கள் உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு, இப்போ நீங்கள் ஒரு 500 ரூபாவோ இல்லை ஒரு 1000 ரூபாயோ சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 500 ரூபாயில் 1000 ரூபா ஒரு வேறு மாதிரி வீட்டு வேலை அந்த மாதிரிலாம் செய்கிறத விட நீங்கள் உங்கள் கையால் அதை சம்பாதிக்கும் போது அதுவுமே உங்கள் கையால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. இது வந்து ஒரு டிக்னிட்டியோடு சம்பாதிப்பீங்க, ஒரு கௌரவத்தோடு சம்பாதிக்கும் போது உங்கள் ஃபேமிலிக்குமே பெரிய கௌரவமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கௌரவத்தோடு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கே ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணும், இல்லை உங்கள் வந்து பையனுக்கு ஏதாவது பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் தான். நமக்கு பெண்களுக்கு பெரிய ஆசைகள் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், குடும்பத்துக்கு இதை பண்ணணும், அதுதான் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி ஆசைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம். அது யாரையும் கை நீட்டு எனக்கு ஒரு காசு கொடுங்க அப்படின்னு கேட்க தேவையில்ல, நீங்களே பண்ணலாம். சுயமாக நீங்கள் தொழில் செஞ்சு நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு உதவின. ஆனால் நல்ல பேர் வச்சுருக்காங்க இதுக்கு, தயாளு அம்மா அப்படின்னு. அது அவங்க எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து படிக்காதவங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து கணக்கெல்லாம் அப்படி டான்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுருக்காங்க. என்ன நீ வளையலே போடாமல் வந்திருக்க, என்னது கழட்டி எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ஒரு நாள். எல்லோரும் நினைப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு. வயசு வந்து அது நமக்கு வந்து உடலுக்கு ஆகத்தான் செய்யும், ஆனால் அவங்களோட எண்ணம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க அப்போ நாங்கள் கழட்டி கொடுத்துட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பாரு விளக்கு வச்சுட்டாங்க, என் கையை விட்டு இது வரவும் மாட்டேங்குது. ட்ரை பண்ணாங்க கழட்டுறதுக்கு. நான் சொன்னேன் இல்லைம்மா போட்டுக்கங்க அப்படின்னு. நான் இந்த கையில் வாட்ச் கட்டியிருக்கேன் அதனால் போட வேண்டாம் அப்படின்னு. சரிம்மா அடுத்த தடவை வரும்போது போட்டுட்டு வா, நிறைய வளையல் போட்டுட்டு வா அப்படின்னாங்க. சரி போட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா பெயரை இந்த டெவலப்மெண்ட் சென்டருக்கு வச்சது பெரிய விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம். அது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து நிறைய தடவை ஃபோனில் உரையாட்டிருக்காரு அண்ணன். நிறைய தடவை சாரை கூப்பிட்டு எதுக்கோ பேசியிருக்காரு. நான் அப்போ சொல்லுவார், ஐயோ எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு பெண்மணியாக இருக்கீங்களே அப்படின்னு. ஏதாவது வேணும்னா இப்போ இந்த மேடையில் கேளுங்க, இப்போ கேட்டுடலாம். உங்களுக்கு நிறைய செஞ்சிட்டாரு, ஆனால் நிறைய தேவையும் உங்களுக்கெல்லாம் இருக்க போகிறதில்ல. ஏதாவது உங்களுக்கெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், அங்கே கேட்டுடலாம். என்னங்க சைலண்ட்டாக இருக்கீங்க? என்ன அதைத்தான் எதிர்பார்த்தேன். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அவரே நிறைய செய்யும்போது நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லைல்ல, எதுக்கு கேட்கணும்? அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இவங்களுக்கு போதுமேன்னு கூட அவர் நினைக்க மாட்டார். வச்சுக்கங்கன்னு கொடுக்குற ஒரு ஆள். அதை விட நம்ம மாண்புமிகு முதல்வர் வந்து அதை விட சிறப்பானவர். அவர் டெபுட்டி சிஎம் வந்து ரொம்ப மிக சிறப்பானவர். அவர் கொஞ்சம் வெக்கப்படுவார், ஆனால் வந்து நீங்கள் இப்போ பழகிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெக்கப்படுவார். இப்போ வந்து நிறைய பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. எல்லாருமே வந்து அரசியலில் வந்து அவருடனே நல்லா தான் பேசுவாங்க. மேடைன்னு ஒன்று கிடைக்கிது இல்லையா, அப்போ வந்து உங்களெல்லாம் பார்த்த உடனே பேசணும்னு தோணும். அவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கலன்னா தூக்கம் வராது. என்ன திவ்யா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் அவ்வளோ இதுவாக அன்றைக்கி எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பார்,
அவர் முகத்தில் களைப்பே தெரியல அப்படின்னு. அவர் எந்த பார்லருக்கும் போகிறதில்ல. ஆனால் அவர் முகத்தில் வந்து துளியளவும் வந்து டயர்ட்னஸ் பார்க்க முடியாது. அவ்வளோ சுறுசுறுப்பாக தான் இருப்பார் எப்போவுமே. ஏன்னா நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எப்போவுமே வந்து ஒரு ஒரு சிந்தனையோடு ஏதோ செய்யணுன்ற யோசனையோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். உண்மையா? அவர் வந்து உங்கள் மேயரை வந்து சூப்பராக க்ரூம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக க்ரூம் பண்ணியிருக்காரு. கரெக்டா? ரொம்ப அதாவது அருமையாக. இப்போ அவங்களே வந்து நல்லா பேசுகிறாங்க. முன்னாடி வந்து எல்லாருமே வந்து ட்ரோலில் இருக்கும்போது யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நிறைய கமெண்ட்ஸ் வருது நம்மளை பற்றின்னு. நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அதை விட நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அதனால் ஏதோ ட்ரோலில் வருது, இது வருது, அது கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யுங்க, அது போதும். நம்ம மற்றவங்கள பற்றி பேச தேவையில்லை. மற்றவங்கள பற்றி பேசாமல் கண்டுக்காமல் விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம செஞ்சாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம். நம்ம எங்கேயோ போகிறது தான் மற்றவனுக்கு பொறாமையாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மேடையை வந்து நான் இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிடுவேன். அதெல்லாம் போதுன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த விழா இந்த மாதிரி பெண்கள் நிகழ்வுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்குது. என்னென்னா, பெண்கள் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் தனியாலாம் விழா எடுக்காதீங்க. ஆண்களுக்கு தனியாக எடுக்க மாட்டாங்கல்ல, எல்லாரோடையும் சேர்த்து எடுங்க. ஏன்னா எங்களை முன்னேற்றி விட்டுட்டிங்கன்னா எதுக்கு எங்களுக்கு பெண்கள் விழாலாம் தேவை கிடையாது. நீங்களாம் வளர்ந்துருங்க, சீக்கிரமாக வளரணும் நீ வேண்டிட்டு சீக்கிரமாக வளர்ந்துருங்க நல்லா. அப்போ தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஆக்சுவலாக ஈக்குவல் தான், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே. கரெக்ட் தானே? பாருங்க, அவரை ஒத்துக்கிறாரு. ஆனால் அமைச்சர் அந்த சைட் மோஞ்ச திருப்பிக்கிட்டாரு, என்னன்னு தெரியல. அவருமே அதான் சொல்லுவார், வாங்க இது முன்னுக்கு நின்று செய்யணும். எப்படி வந்து அவர் எதுவுமே சொல்லாமல் எங்கள் வீட்டு விழா வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதுலேயே எவ்வளோ உரிமை உங்ககிட்ட இருக்குதுன்றது எனக்கு வந்து இப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் டெபுட்டி சிஎம் அவர்களும் நம்ம அமைச்சர் அவர்களும் நீடூழு காலம் வாழ்ந்து நல்லபடியாக அவங்க நிறைய இந்த மாதிரி சர்வீசஸ் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். எல்லோரும் நீங்கள் எல்லாருமே அவங்களோட ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் வேண்டிக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நினச்சி வேண்டிக்கங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நிறைய அவர்களே இவர்களே சொல்லாததுக்கு நம்ம முதல்கண் மன்னிச்சிருங்க. அப்புறம் ரொம்ப லேட்டாக வந்து யார் என்ன பேசுகிறாங்கன்னே கேட்கல, அதுக்கு பெரிய மன்னிப்பு. அண்ணன் இந்த மேடையில் நான் மன்னிச்சிருங்க. உண்மையிலேயே அவங்களெல்லாம் ரொம்ப காக்க வச்சிட்டேன். இவங்க வந்திருந்தாங்க மேடம், எங்கே அவங்களுக்கு காணவே காணும். அவங்க சரிதா மேடம் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு ரொம்ப நேரம் காக்க வச்சேன். அவங்க கூட அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க தெரியல யாருன்னு. ரொம்ப சாரி, உங்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு. ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக வந்தேன். நான் எப்போவுமே டைமுக்கு வர்ற ஆள், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஓகே, நன்றி, வணக்கம்.